சரி, நாங்க இன்னைக்கு ஆப்டிக்ஸ்ல, அதாவது ஒளியியல் இதுல வந்து கடைசி லெசன்ல நிக்கிறோம். வானியல் தொலைக்காட்டி. இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வானியல் தொலைக்காட்டி. நாங்க நுணுக்கு காட்டியில பார்த்த மாதிரி செப்பம் செய்கைகள் இருக்கு இதுல. வானியல் தொலைக்காட்டிலையும். வானியல் தொலைக்காட்டியில முதலாவது இயல்பான செப்பம் செய்கை. இதுல 2வது செப்பம் செய்கைக்கு நாங்க சொல்லப் போறோம். இறுதி பிம்பம், தெளிவு பார்வையின் இழிவுத்துரத்தில். சரி, அப்ப வானியல் தொலைக்காட்டின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தொலைவில இருக்கிற பொருட்கள வந்து நாங்க பார்க்கறதுக்கு பாவிக்கிற ஒரு கருவிதான் இந்த வானியல் தொலைக்காட்டி. வானியல் தொலைக்காட்டி பெரும்பாலும் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த தொலைக்காட்டியினுடைய அளவு வந்து அளவில கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க இங்க பாவிக்க போற வில்லைகள், இப்ப இங்க பாவிக்க போற பொருள் வில்லையினுடைய குவிய நீளம் வந்து, நீங்க பாவிக்க போற பார்வை துண்டினது குவிய நீளத்திலும் பார்க்க மிகவும் பெரிதாக இருக்கப் போகுது. இதன் காரணமா தான் வானியல் தொலைக்காட்டிகள் வந்து நீளமாக இருக்கிறதுக்குரிய காரணமா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தவங்க. வானியல் தொலைக்காட்டி நீளமா இருக்கிறதுக்குரிய காரணமும், நுணுக்கு காட்டி வந்து சிறியதாக இருக்கிறதுக்குரிய காரணம். வானியல் தொலைக்காட்டியில வந்து பொருள் வில்லை வந்து குவிய நீளம் கூடியதா காணப்படுகிறது. நுணுக்கு காட்டியில பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்வை துண்டு தான் குவிய நீளம் கூடிய வில்லையாக காணப்படுகிறது. சரி, அப்ப சில விளக்கங்கள் உங்கள்ட்ட கேட்கலாம். வானியல் தொலைக்காட்டி நீளமாக இருப்பதற்குரிய காரணத்தை விளக்குக என்று சொல்லி கேட்கலாம் என்ன? அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வானியல் தொலைக்காட்டியில வந்து பொருள் வில்லை தான் குவிய தூரம் கூடின வில்லையாக காணப்பட போகுது. அப்ப நாங்க இதுல முதலாவது இயல்பான செப்பம் செய்கைக்குரிய கதிர் வரிப்படம் எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதுல சொல்லியாச்சு, பொருள் வில்லை தான் குவிய தூரம் கூடினால். அப்ப இதை நாங்க கொஞ்சம் பெரிய வில்லையாக்குறோம். அதே மாதிரி பார்வை துண்டு குவியத்தூரம் குறைஞ்சால இருக்க போகுது. ரெண்டினது ஒளியியல் மையத்துக்கு ஊடாக போற தலைமை அச்சு. இப்ப இதுல வந்து படப்போகிற ஒளி ஒளி வந்து இப்ப தொலைவில் இருந்து வர ஒளி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அது சமாந்தர ஒளிக்கதிராக தான் நாங்க கருதுவோம். தொலைவில் இருந்து வரப்போற ஒளிக்கதிர் சமாந்தர ஒளிக்கதிரா இருக்க போகுது. அப்போ ஒரு குவிவு வில்லையில சமாந்தர ஒளிக்கதிர்கள் வந்து படுகிற நேரம், அந்த குவிவு வில்லை என்ன செய்யும் என்று சொன்னா, தனது குவிய புள்ளியில தான் என்ன செய்யும் என்று சொன்னா குவிக்கும் அந்த ஒளிக்கதிர்களை. அப்ப இதனுடைய குவிய தூரத்தை வந்து நான் எஃப் நோடு என்று வைக்கிறேன். இது எஃப்இ. அப்ப இங்க இயல்பான செப்பம் செய்கையில எனக்கு இறுதியா வரப்போற பிம்பம் வந்து எங்க உருவாகும்னு சொன்னா, முடிவிலியில வரக்கூடிய மாதிரி தான் நாங்க அந்த
செப்பம் செய்கையை செய்வோம். இந்த வானியல் தொலைக்காட்டில இயல்பான செப்பம் செய்கை என்று சொல்லி குறிப்பிடுறது வந்து, இறுதி பிம்பம் வந்து எனக்கு முடிவிலியில தோற்றுவிக்கப்படணும். அப்ப இறுதி பிம்பம் முடிவிலியில தோற்றுவிக்கப்படணும் என்று சொன்னா, அ இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பார்வை அதாவது பொருள் வில்லையினுடைய இந்த குவிய புள்ளியில தான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சமாந்தர ஒளிக்கதிர்கள் வந்து குவியப்படுத்தப்பட போகுது. அப்ப அந்த குவியப்படுத்தப்படுற புள்ளி அல்லது அதுல உருவாகிற பிம்பம் தான் இவருக்கு யாருக்கு பார்வை துண்டு காணப்படுற அந்த வில்லைக்கு வந்து பொருளாக இருக்க போகுது. அப்ப இந்த பார்வை துண்டால உருவாக்கப்படுற இறுதி பிம்பம் முடிவிலியில தோற்றுவிக்கப்படணும்னு சொன்னா, இந்த பார்வை துண்டினது குவிய புள்ளியில தான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பொருள் வில்லையால உருவாக்கப்படுற அல்லது குவிக்கப்படுற அந்த பிம்பம் வந்து இங்க வரணும். அப்ப இந்த இயல்பான செப்பம் செய்கையின் போது ஒரே புள்ளியில தான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா, இரண்டினதும் குவிய புள்ளிகளாக காணப்பட போகுது. இப்ப நான் இதுல உங்களுக்கு கீறி காட்டுறேன்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவும் எஃப் நோடாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த தூரம் வந்து எஃப்இ ஆக இருக்கும். அப்ப இந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்று கேட்டா எஃப் நோட் பிளஸ் எஃப்இ என்று எங்களுக்கு இந்த 2 வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல இறுதி பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டா தான் எனக்கு முடிவிலியில பிம்பம் உருவாகும். அப்ப இந்த வில்லையால அதாவது பொருள் வில்லையால உருவாக்கப்படுற பிம்பம் வந்து இதனுடைய குவிய புள்ளியில விழுத்தப்படணும். விழுத்தினா தான் எனக்கு முடிவிலியில பிம்பம் உருவாகும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் கதிர் வெளிப்படத்தக்கு அப்ப இந்த வில்லையினுடைய ஒளியியல் மையத்துக்கூடாக போற ஒளிக்கதிர் வந்து முறிவடையாது. அப்ப முடிவிலியில பிம்பம் தோன்ற போகுதுன்னு சொன்னா, இதுல வர ஒளிக்கதிர்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று சமாந்தரமா இருக்கும். ஸோ எந்த ஒரு நிலையிலையுமே எங்கேயுமே இந்த ஒளிக்கதிர்கள் வந்து ஒன்று ஒன்று வெட்டக்கூடாது, சந்திக்கக்கூடாது. அப்ப சமாந்தரமா இருந்தா தான் எங்களுக்கு ஒன்றை ஒன்று சந்திக்காது. அப்ப இதை நாங்கள் டொட் டொட் லைனால கீறி காட்டலாம். வானியல் தொலைக்காட்டியினுடைய இயல்பான செப்பம் செய்கை என்று சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது இறுதி பிம்பம் வந்து முடிவிலியில உருவாக்கப்படுற அந்த இந்த கதிர்வரிப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. முடிவிலியில பிம்பம் உருவாக்கப்படணும். நீங்க இதுல கண்ணை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா முடிவிலியில பிம்பம் தோற்றுவிக்கப்படும். சரியா? இப்ப இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சமாந்தர ஒளிக்கதிர்கள் வந்து வில்லைகள் வைக்கப்படாத நேரத்தில் வெட்டு கண்ணில் எதிரமைக்கிற கோணத்தை நாங்க அல்ஃபாண்டு போடுவோம். இப்ப இது அல்ஃபான்னு சொன்னா இதுக்கும் குத்து எதிர்கோணம் அல்ஃபா. இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். அப்ப இறுதி பிம்பம் என்று பார்த்தா எனக்கு இறுதி பிம்பமா தெரிய போறது இந்த நான் இதுல கீறி காட்டியிருக்கிற இந்த பிம்பம் மட்டும்தான் எனக்கு இறுதி பிம்பமா தெரிய போகுது.
அப்ப அது வந்து கண்ணில் எதிரமைக்கிற கோணத்தை நான் பீட்டாண்டு போடுறேன். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் கோண உருப்பெருக்கத்துக்குரிய சமன்பாடு எம் சமன் இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணத்தின் கீழ் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். அப்ப இதுல நாங்க பீட்டாவுக்கு பதிலாக பீட்டா வந்து சிறியதுன்றதால நாங்க இதுல டேன் பீட்டாவை பிரதியிடலாம். டேன் பீட்டாண்டு வரும்போது இந்த பிம்ப உயரத்தை நாங்க h1 வைப்போம். அப்ப இங்க டேன் பீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் h1 இன் கீழ் fe. அதே மாதிரி tan alpha சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் ஸோ இதுல இருந்து h1ம் h1ம் பிரிபட்டு இல்லாமல் போயிடும். f நோட்டின் கீழ் fe என்ற ஒரு தொடர்பு எனக்கு வரப்போகிறது. ஒரு பெருக்கத்துக்கான தொடர்பு. மற்றபடி இதுல வில்லை சூத்திரங்கள் பாவிக்கிறது வந்து பிரியோசனமற்ற, ஏன்னா நேரடியாவே உங்களுக்கு சொல்ல தெரியும். இதுல உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த சமயத்துல இயல்பான செப்பம் செய்யின் போது வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வில்லைகளினதும் குவிய தூரங்கள் வந்து ஒரு புள்ளியில சந்திக்குது. அப்ப எஃப் நோட் பிளஸ் எஃப்இ தான் இருக்க போது இந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம். சில வழக்குகள் கேட்பாங்க, இந்த வானியல் தொலைக்காட்டியினுடைய நீளத்தை கணிக்கன்னு சொன்னா நீங்க இந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னாவே போதுமானது. அந்த வானியல் தொலைக்காட்டியினுடைய இயல்பான செப்பம் செய்யின் போது அந்த வானியல் தொலைக்காட்டியினுடைய நீளம் என்னவா இருக்கும்னு சொல்லி இந்த நீளங்களை கண்டு கூட்டுவதன் மூலம் துணியலாம். இங்க உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது இயல்பான செப்பம் செய்யக்கூடிய இந்த கதிர் வரிப்படம். கதிர் வரிப்படத்தை சரியாக்குற தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த தொடர்புகள் எல்லாம் இதுல இருந்து நீங்க நேரடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல அடுத்த செப்பம் செய்கை வந்து இறுதி பிம்பம் வந்து தெளிவிப்பாறையின் இழிவு தூரத்துல உண்டாகிறது. இரண்டாவது செப்பம் செய்கை இறுதி பிம்பம் தெளிவுப்பாறையின் இழிவு தூரத்தில் உருவாகுதல். ஓகே, அப்ப இதுல இறுதி பிம்பம் உருவாக போது அது எங்க உருவாக போகுதுன்னு சொன்னா உங்களோட கண் பார்க்கக்கூடிய தெளிவுப்பாறையின் இழிவு தூரத்துல உருவாக்கப்பட போகுது. அப்படி உருவாக்கப்படணும்னு சொன்னா பார்வை துண்டுல, அதாவது பொருள் துண்டால உருவாக்கப்படுற பிம்பம் வந்து
பார்வை துண்டினுடைய குவியத்துக்குள்ள விழுத்தப்படும் போதுதான் எங்களுக்கு மாய பிம்பம் வந்து உருவாக போகுது. ஸோ அதுக்கேத்த மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப வில்லைகள வந்து நாங்க என்ன செய்வோம், அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். அப்ப இதுல சமாந்தர ஒளிக்கதிர்கள் வந்து இதுல படப்போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு குவிவு வில்லையில சமாந்தர ஒளிக்கதிர்கள் வந்து படும்போது, அந்த ஒருக்கு வில்லை அது என்ன செய்யும் என்று சொன்னா, தனது குவிய புள்ளியில வந்து அந்த சமாந்தர ஒளிக்கதிர்கள வந்து ஒருக்கும். அப்ப இப்ப இந்த பொருள் வில்லையால உருவாக்கப்படுற இறுதி பிம்பம், இந்த பார்வை துண்டினது குவியத்துக்குள்ள உருவாகுது. அப்ப இந்த பிம்பத்த இப்படி போடுவோம். அப்ப இதுதான் எஃப் நோட்டாக இருக்க போகுது. இப்ப இந்த பொருள் துண்டால உருவாக்கப்பட்ட பிம்பம், இந்த பார்வை துண்டினுடைய குவியத்துக்குள்ள விழுத்தப்பட்டதால, ஒரு வில்லையினது குவியத்துக்குள்ள பொருள வச்சா, எங்களுக்கு மாய பிம்பம். பொருள் இருக்கிற பக்கமே பிம்பம் உருவாக போது, உருப்பெருத்த பிம்பமா இருக்க போகுது. அப்ப அந்த பிம்பத்த கீறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த பார்வை துண்டினுடைய ஒளியியல் மையத்துக்கூடாக போற ஒளிக்கதிரோண்ட கீறப்போறேன். அப்ப இந்த ஒளியியல் மையத்துக்கூடாக போற இந்த ஒளிக்கதிர்ல ஏதோ ஒரு இடத்துல தான் என்ன எங்களுக்கு உருப்பெருத்த பிம்பம் ஒன்று உருவாகி இருக்கு. அந்த பிம்பத்த நான் அண்ணளவா ஒரு இடத்துல வரக்கூடிய மாதிரி கீறணும். அப்ப அந்த இதுதான் இறுதி பிம்பமா இருக்க போது. இந்த இறுதி பிம்பம் தான் தெளிவுப்பாறை இழிவு தூரமாகிய D25ல விழப்போம். கேபிட்டல் D போடுவோம். இந்த D தான் உங்களுக்கு தெரியும், சாதாரண மனித கண்ணுக்கு விளைவு தூரம் 25 சென்டிமீட்டர். அப்ப இது H1 என்று போடுவோம். இந்த உயரத்தை H2 என்று போடுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இதனுடைய பிம்ப தூரம் என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னா, முதலாவது பொருள் துண்டால உருவாக்கப்பட்ட பிம்ப தூரம் என்று பார்த்தோம்னு சொன்னா, இதுல இருந்து இங்க எஃப் நோட்ல தான் இருக்க போகுது. ஆகவே இது எஃப் நோட்டாக இருக்கும்.
சமாந்திர ஒளிக்கதிர்கள் கண்ணில் எதிரமைக்கிற கோணம் ஆல்பா, இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணம் பீட்டா. அப்ப நாங்க இந்த கதிர் வரிப்படத்தை இன்னும் பூர்ணப்படுத்தல. அந்த கதிர் வரிப்படத்தை பூர்ணப்படுத்துவோம். இனி என்ன செய்யணும்னு சொன்னா இறுதி பிம்பத்தை நான் கீறிட்டேன். இனி இதை பூரணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இறுதி பிம்பத்துல இந்த முனையில இருந்து இந்த பொருள் வில்லையால உருவாக்கப்பட்ட கதிர்கள் வந்து இந்த தலைமை, அதாவது இந்த ஒளியியல் மையத்துக்கூடாக போற இந்த ஒளியியல் அச்சுல அந்த படுகிற அந்த கதிர்களை இணைக்கிறதன் மூலம் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னோம், நாங்க இந்த கதிர் வரிப்படத்தை பூர்ணப்படுத்த முடியும். அப்ப இதை நீங்க டாட் லைனால கீறி காட்டினீங்கன்னு சொன்னா சரியா இருக்கு. சரியா? அப்ப இதுதான் பூர்ணமான ஒரு கதிர் வரிப்படமா இருக்க போகுது. இது இது பொருள் வில்லை, இது கண் வில்லை. கண்ணை இங்கதான் வைக்க போறீங்க, வச்சு பார்க்க போறீங்க. வச்சு பார்க்குற நேரம் எனக்கு பிம்பம் இவ்வாறு தோற்றமளிக்க போகுது. சரி, இப்ப இதுல இருந்து கொண்டு நாங்க எனக்கு தேவையானதை நாங்க நிறுவி எடுப்போம். முதலாவது கோண உருப்பெருக்கத்துக்கான தொடர்பு எழுதினா இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணம் பீட்டாவின் கீழ் சமாந்திர ஒளிக்கதிர்கள் கண்ணில் எதிரமைக்கிற கோணம் அல்பா. அல்பா பீட்டா மிகச்சிறியவை என்றால நான் tan alpha tan beta என்று போட போறேன். tan beta சமன் h2வின் கீழ் d. tan alpha வந்து இப்ப h1இன் கீழ் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொருள் வில்லையால உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் இந்த h1. அதற்குரிய பிம்ப தூரம் f0. அப்ப இங்க எனக்கு தொடர்பு வரப்போகுது h2வின் கீழ் h1 தர f0இன் கீழ் d. அப்ப இங்க h2வின் கீழ் h1ன்றது வந்து இந்த பார்வை துண்டுக்கு பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் உயரம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா பார்வை துண்டுக்கு இந்த h1 தான் பொருளா இருக்க போது, h2 வந்து பிம்பம். அப்ப நான் இந்த h2வின் கீழ் h1 நான் எப்படி போடலாம்னு சொன்னா t-இன் கீழ் ue. இங்க பொருள் தூரம் வந்து ue என்று தான் குறிச்சிருக்கேன். ue. ஆகவே f0இன் கீழ் d. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த d-இன் கீழ் ue என்ற தொடர்பை வில்லை சூத்திரத்தை பாவிச்சு, சரியா, பார்வை துண்டிற்கு வில்லை சூத்திரத்தை பாவிக்கிறதன் மூலம் பார்வை துண்டுக்கு வில்லை சூத்திரத்தை பாவிக்கிறதன் மூலம் இங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அந்த தொடர்பு எடுக்கப்படும். அப்ப இறுதி பிம்பம் வந்து எங்க உருவாகுதுன்னு சொன்னா தெளிவு பாறை நெளிவு தூரமாகிய D-ல. இங்க பொருள் தூரம் UE -1/f. அப்ப நான் இங்க குறிவழக்கெல்லாம் பாவிச்சுத்தான் இது பிரதிடுறேன்.
இங்க டி வந்து பிளஸ் ஆகிறதுக்குரிய காரணம் இந்த பார்வை துண்டினது ஒளியியல் மையத்தில இருந்து ஒளி செல்ற தூரத்துக்கு திசைக்கு எதிர் திசையில தூரம் வளர்க்கறதால டி வந்து பிளஸ்ல வந்து அதே மாதிரி தான் இந்த யூஇ என்றது வந்து ஒளியியல் மையத்தில இருந்து ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசையில அளக்குறாங்க. அப்ப அதுவும் பிளஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாவிச்சது வந்து ஒருக்குவில்லை, ஆகவே 1/-FE. இதுல இருந்து எனக்கு இங்க தொடர்பு டியால பெருக்கினோம்னு சொன்னா 1 - d × UE - d × FE. அப்ப இந்த தொடர்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த d × UE என்றது பார்வை துண்டினது உருப்பெருக்கத்துக்குரிய தொடர்பா இருக்க போகுது. அதை நான் ME என்று போடுவேன். ME = 1 + d × FE என்ற தொடர்பு வரும். அப்ப இந்த தொடர்பை நான் ஆரம்பத்தில் எடுத்த தொடர்புல கொண்டே பிரதியிடுவனா இருந்தால் இங்க எனக்கு தொடர்பு வரப்போகுது. d × UE என்பது பார்வை துண்டினது உருப்பெருக்கம் 1 + d/FE. F0 × d. ஆகவே இதுதான் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல பிம்பம் உருவாகிற நேரம் அந்த வானியல் தொலைக்காட்டியினுடைய உருப்பெருக்கத்துக்கான தொடர்பாக காணப்படும். அப்ப இந்த சமயத்துல இந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயல்பான செப்பம் செய்கையின் போது இருந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரமும் இப்ப இருக்கிற வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரமும் பாத்தீங்கன்னு சொன்னா F0 + UE தற்போது வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம். F0 - UE. அப்ப இதுல பெருமானம் கூடினது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல F0 + FE இருந்தது. இப்ப வந்து இந்த அளவு வந்து இடைப்பட்ட தூரம் வந்து குறைஞ்சிச்சு. ஆகவே F0 + FE பார்க்க இப்ப இருக்கிற அந்த வானியல் தொலைக்காட்டில இருக்கிற வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து சிறியதாக இருக்க போகுது. ஒரு எஸ்ஏ கேள்வியில உங்கள்கிட்ட இவ்வளவும் என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படியே படிப்படியா கேட்டுக்கொண்டு வரலாம். அப்போ ஒரு எஸ்ஏ குவேஷன் ஒன்று கேட்கிறான்னு சொன்னா வானியல் தொலைக்காட்டியின் செப்பம் செய்கையில வந்து தெளிவு பாறை நெளிவு தூரத்துல பிம்பம் உருவாகிறதுக்குரிய கதிர்வரிப்படத்தை வரைந்து அதிலிருந்து உருப்பெருக்கத்துக்கான தொடர்புகளை எடுக்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும், இவ்வளவும் நீங்க படம் கீறி ஒழுங்கான முறையில படத்தை கீறி இந்த வில்லை சூத்திரங்களை ஒழுங்காக பாவிக்கிறதன் மூலம் எங்களுக்கு இந்த தொடர்பு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதுல இன்னைக்கு நாங்க நிறுவினதுல எதுவும் பிரச்சனை இருந்தா கேளுங்க. இந்த கதிர்வரிப்படம் கீறுறது எப்படி, இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாட்டி கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிறுவலும் பிரச்சனை இல்லைத்தானே உங்களுக்கு? ஸோ இந்த தியரி உங்களுக்கு கட்டாயம் நல்ல வடிவா விளங்கி இருக்கணும். இதுல இலகுவான தியரி தானே. என்ன, ஒருக்கு வில்லையில சமாந்திர ஒளிக்கதிர் வந்து படுமா இருந்தா அந்த சமாந்திர ஒளிக்கதிரை அந்த ஒருக்கு வில்லை தனது குவியத்துல குவிக்கும். அதான் இங்க நடக்குது. அப்ப இயல்பான செப்பம் செய்யன்னு சொன்னா வானியல் தொலைக்காட்டியில இறுதி பிம்பம் வந்து முடிவிலியில தோற்றுவிக்கப்படணும். அப்போ பொருள் வில்லையால உருவாக்கப்படுற இறுதி பிம்பம் பார்வை துண்டினது குவியத்துல வெளுத்தப்படுமா இருந்தா தான் எனக்கு
இறுதி பிம்பம் வந்து முடிவிலியில தோற்றுவிக்கப்படும். அப்ப என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த பொருள் துண்டு பார்வை துண்டினது குவியத்துல அந்த இறுதி பிம்பத்தை உருவாக்கணும்ன்றதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா செப்பம் செய்யணும். அந்த நேரம் எனக்கு எஃப் நோட், அதாவது பொருள் துண்டினது குவிய புள்ளியும் பார்வை துண்டினது குவிய புள்ளியும் ஒரே புள்ளியில இருக்கக்கூடிய மாதிரி எனக்கு இங்க வந்துருக்கு. அப்போது அந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து எஃப் நோட் பிளஸ் எஃப்இ ஆக இருக்கும். அதுக்கான உருப்பெருக்கத்துக்கான தொடர்பு எஃப் நோடின் கீழ் எஃப்இ. சரியா? இதே மாதிரி இறுதி பிம்பம் தெளிவுப்பாறை இழிவு தூரத்துல தோற்றுவிக்கப்படணும் என்றால் இறுதி பிம்பம், அதாவது பொருள் துண்டால உருவாக்கப்படுற இறுதி பிம்பம் வந்து பார்வை துண்டினது குவியத்துக்குள்ள விழுத்தப்படணும். அவ்வாறு விழுத்தப்பட்டா தான் எனக்கு மாய பிம்பம் உண்டு, உருப்பெருத்த மாய பிம்பம் தோற்றுவிக்கப்படும். இந்த படத்துல இருந்து நாங்க பார்த்து கொள்ளலாம் எப்படி இந்த பிம்பம் தோன்றி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதுல ஒரு டவுட்டும் இல்லாட்டி நான் இதுல கேள்விகள் செய்வோம். ஓகே, இந்த புத்தகத்துல 62வது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தொலைக்காட்டி 0.3 மீட்டர், 0.03 மீட்டர் குவிய நீள ஒருக்கு வில்லைகளை கொண்டது. அவற்றின் வேறாக்கம் 0.33 மீட்டர். அது சந்திரன் மீது குவியப்படுத்தப்பட்டுள்ளது. சந்திரன் பொருளியில் 0.5 பாகை கோணத்தை எதிரமைக்கின்றது. முதற் தத்துவங்களில் ஆரம்பித்து சந்திரனின் பிம்பம் பார்வை துண்டில் அமைக்கும் கோணத்தை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எந்த செப்பம் செய்யன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லல. அவங்க வடிவா கவனிச்சீங்கன்னு சொன்னா இதுல அது சொல்லப்படல. ஆனா தரவை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது எவ்வகையான செப்பம் செய்யன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தொலைக்காட்டியில குவிய நீளங்கள் தரப்பட்டிருக்கு. அதன் வில்லை வேறாக்கம் வந்து 0.33 தந்திருக்கு. அப்ப எனக்கு இந்த 2 வில்லைகளினதும் குவிய நீளங்களை கூட்டுறது வந்து அந்த வில்லை வேறாக்கத்துக்கு சமனா இருக்குமா இருந்தா இது வந்து என்ன செப்பம் செய்ய இருக்க போகுது? இயல்பான செப்பம் செய்ய இருக்கு. அப்ப இங்க எஃப் நோட் 0.3 மீட்டர், எஃப்இ வந்து 0.03. அப்ப ரெண்டையும் கூட்டுற நேரம் எனக்கு 0.33 மீட்டர் என்று வருது. அப்ப இதுதான் அந்த அவற்றினுடைய வேறாக்கம், வில்லைகளினுடைய வேறாக்கமா இருக்க போகுது. அப்ப இது வந்து இயல்பான செப்பம் செய்கை, வானியல் தொலைக்காட்டியினுடைய இயல்பான செப்பம் செய்கை. அப்ப இயல்பான செப்பம் செய்யன்னு சொன்னா இனி உங்களுக்கு கதிர்வரி படம் எல்லாம் தீர தெரியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரன் வந்து பொருளியில் எதிரமைக்கிற கோணம் வந்து 0.5 பாகை என்று தந்துக்கிறாங்க. அப்ப இங்க ஆல்பா 0.5. அப்ப இதுக்குரிய படத்தை கீழனா இருந்தா எனக்கு இவ்வாறு வரப்போகுது படம். இயல்பான செப்பம் செய்யக்கூடிய படம் தெரியும் நினைக்க. அப்ப இதுதான் ஆல்பாவாக இருக்க போது. இது ஆல்பான்னு சொன்னா இது ஆல்பா, இது எஃப் நோட், இது எஃப்சி.
இது பீட்டாவாக இருக்கும். அப்ப இதுல இருந்து நாங்க உருப்பெருக்கத்துக்கான தொடர்பு எழுதினமா இருந்தா m சமன் பீட்டாவின் கீழ் ஆல்பா. அப்ப இங்க பீட்டா வந்து எனக்கு தெரியாது, ஆல்பா தெரியும் 0.5. இதே தொடர்பை நான் tan ஆல்பா tan பீட்டாவுக்கானது எடுத்தோம்னு சொன்னா f நோடின் கீழ் f என்று வந்தது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், அதே மாதிரி tan ஆல்பான்னு வரும்போது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இதுல இருந்து எனக்கு தொடர்பு வந்தது f நோடின் கீழ் f. ஆகவே பீட்டாவுக்கான தொடர்பு வரப்போது 0.5 பாகை தர f நோட் என்றது 0.3, FE என்றது 0.03. அப்ப இதை சுருக்கும் போது எனக்கு ஆன்சர் வரும் பாருங்க. இது 5, இங்க 3 போடலாம். அப்போ 3 3 கேன்சல் ஆயிடும். நேரடியா 5 பாகை என்று வந்துடும். 5 தர 10 1, 0.3 தர 10, 0.3 3 தர 10 1 என்று எழுதலாம். மேல 10 2, அதே மாதிரி இது 3 தர 10 2. ஆகவே பீட்டாவினுடைய பெருமானம் 5 பாகையாக எனக்கு கிடைக்கும். அப்ப நான் தரவை வச்சுக்கொண்டுதான் இந்த என்ன செப்பம் செய்யன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஓகே, 61வது கேள்வியை பாருங்க. 61வது கேள்வி. சார் எத்தனை ஆசு? 61வது கேள்வி. ஒரு வானியல் தொலைக்காட்டி 100 சென்டிமீட்டர் குவிய நீள பொருளியையும் 5 சென்டிமீட்டர் குவிய நீள பார்வை துண்டையும் கொண்டது. இதனோடு நட்சத்திரம் ஒன்று நோக்கப்படுகிறது. அதன் பிம்பம் பார்வை துண்டிலிருந்து 25 சென்டிமீட்டரில் உண்டாக்கப்படுகிறது. அப்ப இது வந்து தெளிவு பார்வை நெளிவு தூரத்துல பிம்பம் உருவாகிற கேள்வி. என்ன, அதன் பார்வை துண்டிலிருந்து 25 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. பின்வருவனவற்றை காண்கன்னு சொல்லி கேட்கிறாங்க.
முதலாவது கேட்ட கேள்வி வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம், மற்றது கோண பெரிதாக்கம். இந்த கேள்வியில முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரமும் கோண பெரிதாக்கத்தையும் காண்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து வானியல் தொலைக்காட்டியில இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் ஒளிவு தூரத்துல உண்டாகிற கேள்வி. ஸோ அதுக்குரிய கதிர்வரி படத்தை என்ன செய்யுங்க, ரஃபா கீறிட்டு அதுல தரவுகளை குறியுங்க. அப்ப இங்க பொருள் துண்டால உருவாக்கப்பட்ட பிம்பம் இதனுடைய குவியத்துக்குள்ள வெளுத்தப்படுறதால எனக்கு இறுதி பிம்பம் இங்க தோற்றுவிக்கப்பட போகுது. இந்த இடம் வந்து எஃப் நோட்டா இருக்க போகுது. எஃப் நோட் வந்து எஃப்சிக்குள்ள காணப்பட போகுது. இதுதான் 25 சென்டிமீட்டர். இதனுடைய பிம்ப தூரம் வந்து எஃப் நோட்டாக காணப்பட போகுது. எஃப் நோட்டினுடைய பெருமானம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 100 சென்டிமீட்டர். இந்த பொருள் தூரத்தை நான் ஜூஇ என்று போடுறேன். எஃபியினுடைய பெருமானம் தந்திருக்கு. பார்வை துண்டினுடைய குவிய நீளம் 5 சென்டிமீட்டர். அப்ப இதுல எதுக்குமே நீங்க பாடமாக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவல் தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க உங்களோட பாட்டுல படத்தை கீறீங்களா, தரவுகளை குறித்து அப்படியே நிறுவல் மூலம் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கணிக்க முடியும். ஸோ முதலாவது உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம். அப்ப வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்றா எஃப் நோட் பிளஸ் யூஇ. அப்ப இங்க யூஇனுடைய பெருமானம் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா பார்வை துண்டுக்கு வில்லை சூத்திரத்தை பாவிக்க போறேன். அப்ப இறுதி பிம்பம் வந்து 25 சென்டிமீட்டர்ல உருவாகி இருக்கு. ஒளியியல் மையத்திலிருந்து ஒளிவார திசைக்கு எதிர் திசையில் அளக்கிறதால நான் நேரடியாக பிளஸ் என்று போறேன். அதே மாதிரி பொருள் தூரமும் ஒளியியல் மையத்திலிருந்து ஒளிவார திசைக்கு எதிர் திசையில் இருக்கு. இங்க பாவிச்ச வில்லை ஒருக்கு வில்லை, ஆகவே -5. எனக்கு தேவை 1/UE. இங்கால மைனஸா இருக்கிறது இங்கால வந்தா பிளஸ்ஸா மாறப்போகுது.
1 சக 5 25. ஆகவே யூயினுடைய பெருமானம் வரப்போகுது 25 கீழ் 6. இவ்வளவு சென்டிமீட்டர் என்று வரும். ஆகவே வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் F0 சக யூஇ. அப்ப இங்க F0 உங்களுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர். யூயினுடைய பெருமானம் 25 6ஆல பிரிச்சமா இருந்தா 6 4 24 மிச்சம் 1 6 1 4.167 என்று வரும். ஆகவே வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 104.167 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அவங்க இதை மட்டம் தட்டி 104.2 கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டாவதா கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா கோண பெரிதாக்கம் கேட்கிறாங்க. கோண பெரிதாக்கம் எம், கேபிட்டல் எம். எம் சமன் பீட்டாவின் கீழ் ஆல்பா என்று போடலாம். ஸோ பீட்டாவின் கீழ் ஆல்பா என்று சொல்றது இங்க H2வின் கீழ் 25 பீட்டா tan பீட்டான்னு சொல்லலாம். tan ஆல்பாவுக்கு இந்த சிறிய முக்கோணி இடத்துல இருந்தா H1இன் கீழ் F0. இந்த H2வின் கீழ் H1 என்றது இந்த பிம்ப உயரத்தின் கீழ் இந்த பொருளினுடைய உயரம். அதை நாங்க வேணுமெண்டா 25 கீழ் யூஇ என்று போடலாம். பிம்ப தூரத்தின் கீழ் பொருள் தூரம். அப்ப இதுல இருந்து 25 வெட்டு பெற்றும் F0 வந்து 100. யூஇனுடைய பெருமானம் நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 25 கீழ் 6. அப்ப 25 கீழ் 6 என்று சொன்னா 6 மேல வந்து பெருக்க போகுது. 25 1 4 24. ஆகவே உருப்பெருக்கம் வந்து 24ஆக இருக்க போகுது. சரி, 24. அப்ப இது ரெண்டும் நாங்க ஈஸியா செய்துட்டோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தொடர்புகளையும் நேரடியா பிரதிட்டு தான் செய்து கொண்டு வரோம். ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த தியரி கிளியரா இருக்குமா இருந்தா வானியல் தொலைக்காட்டியில வர அவ்வளவு கேள்வியும் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கு.
ஓகே, 57வது கேள்வி இருக்கா பாருங்க. அதுல புக் வச்சிருக்கிறார்கள். 57வது கேள்வியை பாருங்க. ஐம்பத்தி ஏழாவது கேள்வியை பாருங்க. ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பம் செய்கையில் உள்ள போது அதன் வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 25 சென்டிமீட்டர். அப்ப இயல்பான செப்பம் செய்கைன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டியது, இயல்பான செப்பம் செய்கையின் போது பொருள் துண்டினதும் பார்வை துண்டினதும் குவிய தூரங்களோட கூட்டு தொகைதான் அதனுடைய வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரமா இருக்க போகுது. அப்ப அவன் முதலாவது தரவு தந்துட்டான் 25 சென்டிமீட்டர். அப்ப அவன் தரது அந்த நீங்க கேள்வி வாசிக்க சைட்ல அப்படி நோட் பண்ணி வைங்க. இப்ப வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 24.5 சென்டிமீட்டர் ஆக்கப்பட்ட போது தொலைவில் உள்ள பொருள் ஒன்றின் பிம்பம் பார்வை துண்டிலிருந்து 28 சென்டிமீட்டரில் உண்டாகியது. அப்ப இது இப்ப இயல்பான செப்பம் செய்யிலிருந்து தெளிவுப்பாறை இழிவு தூரத்துல உண்டாக்கப்படுற மாதிரி இந்த இது வானியல் தொலைக்காட்டி இப்ப அசைக்கப்பட்டுட்டு. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா பார்வை துண்டின் குவிய நீளம் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்க அடுத்த தரவு எழுதுவோம். F0 சக UE இதுதான் 24.5 சென்டிமீட்டரா இருக்க போகுது. இறுதி பிம்பம் எங்க உருவாயிருக்குன்னு சொன்னா 28 சென்டிமீட்டர்ல. அப்ப D இங்க 28 சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப பார்வை துண்டுக்கு இப்ப அதாவது இரண்டாவது செப்பம் செய்கையின் போது அதாவது இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல இருக்கிற நேரம் நான் தொடர்பை பாய்ப்பேன். சார் இந்த ரெண்டாவது வேற எப்படி சார் எழுதுனீங்க? இதுதான் F0 plus UE. ஓ சார். இப்ப என்னன்னு சொன்னாடா இப்ப ஆரம்பத்துல வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 25 சென்டிமீட்டரா இருந்து அது இயல்பான செப்பம் செய்யன்னு சொல்லி தந்துக்கிறாங்க. இயல்பான செப்பம் செய்யும் போது எனக்கு இறுதி பிம்பம் முடிவில் இல்ல தோற்றுவிக்கப்படும். அடுத்த என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 24.5 சென்டிமீட்டர் ஆக்கப்பட்ட நேரம் இறுதி பிம்பம் பார்வை துண்டில இருந்து 28 சென்டிமீட்டர்ல உண்டாகியது. அப்ப பிம்பம் உண்டாகியதுன்னு சொன்னா பிம்பம் உண்டாகிறதுக்குரிய செப்பம் செய்யுது கடைசியா பார்த்த இறுதி பிம்பம் தெளிவு பரவழிவு தூரத்துல உருவாகிற அந்த செப்பம் செய்யதான் இது. இந்த கணக்கின்படி இந்த தெளிவுப்பாறை இழிவு தூரம் 28 சென்டிமீட்டரா இருக்க போகுது அந்த கண்ணு. அப்ப நான் அத இறுதி பிம்பம் தெளிவுப்பாறை இழிவு தூரத்துல இருக்கிற நேரம் இந்த வில்லை சூத்திரத்தை பாய்வோம். 1/v - 1/u = 1/f. அப்ப இங்க பிம்பம் 28 சென்டிமீட்டர்ல உருவாக போகுது. எவ்வளவு தூரத்துல அந்த பொருள் இருக்குன்னு தெரியாது. UE = 1/- fe என்று போடுவோம். சரியா? இப்ப இதுல
இந்த ரெண்டு சமன்பாடை வச்சுக்கொண்டு எஃப்இயையும் யூஇயையும் சம்மந்தப்படுத்தலாம் தானே. முதலாவது சமன்பாடுல இருந்து ரெண்டாவது சமன்பாடை கழிச்சா எனக்கு வரப்போகுது எஃப்இ மைனஸ் யூஇ சமன் என்னென்று வரப்போகுது 0.5 வரப்போகுது. சரியா, முதலாவது சமன்பாடுல இருந்து ரெண்டாவது சமன்பாடை கழிக்கிறேன். அப்ப எஃப்இ மைனஸ் யூஇ சமன் 0.5. அப்ப இதுல நீங்க எஃப்இக்கு பதிலா அல்லது இப்ப இதுல உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து பார்வை துண்டின் குவிய நிலம் தானே. அப்ப இதுல இருந்து யூஇக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எஃப்இ 0.5 கொண்டு வந்து இங்க நான் பிரதியிட போறேன். இந்த சமன்பாடு பிரதியிட்டா 1/28 1/UE மைனஸ் 1/FE. அப்ப இதுல போமசி எடுத்தனா இருந்தா எனக்கு போமசி எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. FE மைனஸ் யூஇ என்று வரும். FE மைனஸ் யூஇ அதன் கீழ் FE இன்டு யூஇ என்று வரும். அப்ப FE மைனஸ் யூஇக்கு பதிலாக இந்த பெருமானத்தை போடலாம். இப்ப நீங்க 0.5 FE மைனஸ் யூஇ வந்து 0.5. இப்ப யூஇக்கு பதிலா என்ன போடலாம்னு சொன்னா FE மைனஸ் 0.5. இருபடி சமன்பாடு மாதிரி வரப்போகுது. இதை தீர்த்தம்னு சொன்னா காரணிகளை கண்டுபிடிக்க ஆகும். ரெண்டு FE வர்க்கம் 4 8 FE 7 FE 8ல இருந்து சக 7 போனா மைனஸ் FE 7 4 28. அப்ப இங்க FE சமன் 4 சென்டிமீட்டர் ரெண்டு வரலாம், அல்லது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா FE வந்து மைனஸ்ல வருது. அப்ப இங்க மைனஸ்ல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நான் ஆல்ரெடி குறி வழக்கு பாவிச்சிட்டேன். ஆகவே FE வந்து 4 சென்டிமீட்டரா தான் இருக்கு. இது பாசிபிள் இல்லை. அதாவது 3.5 வந்து இங்க பாசிபிள் இல்லை. ஏன்னு சொன்னா நான் ஏற்கனவே குறி வழக்கு பாவிச்சிட்டேன். அப்ப இங்க பாவிச்சது ஒருக்கவில்லை. குறி வழக்கு பாவிச்சதால இங்க நேர்பெருமானம் மட்டும்தான் நான் எடுப்பேன். சரியா, அப்ப இதுல இருபடி சமன்பாடு வந்து வருது. இருபடி சமன்பாடை தீர்த்தீங்கன்னு சொன்னா குவிய தூரம் வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கு. நான் இந்த மேலே இந்த சமன்பாடுலயே குறிவழக்கு, அதாவது இந்த மைனஸ் பாவிச்சுட்டேன். சரியா, இந்த மறைக்குறி வந்து இங்க பாவிச்சதால கடைசியா எனக்கு வரப்போற விடை வந்து நேரா வந்துருக்கு. சில பேர் இங்க நீங்க இந்த குறிவழக்கு பாவிக்காம இருந்திருந்தால்
இங்க வந்து இது மைனஸ்லையும் இது பிளஸ்லையும் வந்திருக்கும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க ஈஸியா கட்டலாம். அதாவது மைனஸ்ல வர குவிய நீளம் தான் ஒருக்கு வில்லைக்குரியது என்று சொல்லி எடுப்பீங்க. சரியா? நான் நீங்க எனக்கு இதுல தெரியும் நான் எப்போதும் வானியல் தொலைக்காட்டியில பாவிக்கிறது வந்து 2 குவி வில்லைகள்னு சொல்லி என்றதால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வில்லை சூத்திரத்தை பாவிச்சு குறி வழக்கையும் பாவிச்சு செய்யறேன். அடுத்த 2வது கேள்வி, பொருளியின் குவிய நீளம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு எஃப்இனுடைய பெருமானம் தெரியும். எஃப்இனுடைய பெருமானம் தெரிஞ்சா இதுல இருந்து கொண்டு இது 3வது சமன்பாடு என்று போடும். 3வது சமன்பாடு அதாவது யூஇ சமன் எஃப்இ சைபர் தசம் 5 என்ற சமன்பாடுல இந்த எஃப்இ கண்டுபிடிச்சிட்டீங்க. 4 சென்டிமீட்டர் தெரியும். அதுல இருந்து சைபர் தசம் 5 போச்சுன்னு சொன்னா யூஇக்கான பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். 3.5 சென்டிமீட்டர் வரும். இப்ப 2வது சந்தர்ப்பத்துல எஃப் நோட் சக யூஇ அதாவது வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 24.5 என்று தரவு தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து எஃப் நோட்டை கண்டுபிடிக்கலாம். இருபத்தி 1 சென்டிமீட்டர் என்று வரப்போது பொருள் துண்டினது குவிய நீளம். இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா கேளுங்க. மூன்றாவது கேள்வி கேட்கிறாங்க, இயல்பான செப்பம் செய்கையின் போதுள்ள கருவியின் கோண பெரிதாக்கம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இயல்பான செப்பம் செய்கையின் போது சொன்னா நாங்க கடைசியா இயல்பான ஓகே எம் சமன் இயல்பான செப்பம் செய்யன்னு சொன்னா ரெண்டினது குவிய புள்ளியிலையும் தான் பிம்பம் இருக்க போது. ஆகவே பீட்டா இறுதி பிம்பம் கண்ணில் வைக்கிற கோணம் பீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் எச்சின் கீழ் எஃப்இ. அதே மாதிரி அல்ஃபாண்டு வரப்போது எச்சின் கீழ் எஃப் நோட். ஆகவே எஃப் நோடின் கீழ் எஃப்இ என்ற தொடர்பு தான் கோண பெரிதாக்கமா இருக்க போது இயல்பான செப்பம் செய்கையின் போது. எஃப் நோட் 21 தெரியும். எஃப்இ வந்து 4 தெரியும். ஆகவே நான் 5 20 நான் 2 8 நான் 5 இயல்பான செப்பம் செய்யும் போது கோண பெரிதாக்கம் 5.25 வரும். மூன்றாவது கடைசி கேள்வி பாருங்க, 2ஆம் நிலையில் கருவியின் கோண பெரிதாக்கம் யாது? இரண்டாம் நிலை என்றது தெளிவுப்பாறை நெளிவுத்துவரத்துல பிம்பம் உருவாகிறது. அந்த சந்தர்ப்பத்துல தொடர்பெடுத்து வச்சிருந்தீங்க. அதாவது இறுதி பிம்பம் உருவாகிறது டியின் கீழ் யூஇ தர எஃப் நோட்டின் கீழ் டி. ஆகவே இதுல இருந்து எங்களுக்கு எஃப் நோட்டின் கீழ் யூஇ என்ற தொடர்பு நேரடியாக இருக்கும். இது உண்மையா நீங்க கீறித்தான் செய்யணும். நான் ஆல்ரெடி மேல உங்களுக்கு கீறி செய்து காட்டினால நான் நேரடியாக இதுல பிரதிக்கிறேன்.
இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணத்தின் கீழ் சமாந்த ஒளிக்கதிர் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். பீட்டா ஒரு அல்ஃபா. இங்க பீட்டாண்டு வரப்போகுது h2 கீழ் 28 சென்டிமீட்டர். ஆல்ஃபாண்டு வரப்போகுது h1 கீழ் h0. அப்போ இங்கே h2 கீழ் h1க்கு பதிலாக நாங்கள் போடலாம் பிம்ப தூரத்தின் கீழ் பொருள் தூரம். அதே மாதிரி இதை பிரித்த தலைகளை எழுதினோம்னு சொன்னால் f0 கீழ் 28. அப்போ மேலைங்களை 28 இருக்குதால வெட்டு பற்றும் f0 கீழ் ஜூஇ என்று வரும். f0 21 சென்டிமீட்டர் என்று வரும். ஜூஇ வந்து 3.5 சென்டிமீட்டர். ஆகவே 8×5 40 8 வராதுன்னு 6×30 6×3 18 21 6. ஆகவே உருப்பெருக்கம் வந்து 6ஆக காணப்படும். சரியா? அப்ப இது ஒரு இலகுவான ஒரு சாப்டர் வானியல் தொலைக்காட்டி. உங்களுக்கு தியரி எல்லாம் நல்ல கிளியரா இருக்குமா இருந்தா இந்த கேள்விகள்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல எதுவும் விளங்காடி கேளுங்க. இதுதான் உங்களோட லைட்ல இருக்கிற கடைசி தியரி பார்ட். நாங்க இதுல கொஞ்சம் எஸ்ஏ கேள்விகளை செய்துட்டு